ஸ்ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னு லைஃப் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்னால ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி. பியூபர்ட்டினா வயசுக்கு வருது. சோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வயசு வரதுல ஒன்னு சீக்கிரமா வயசுக்கு வரலாம், இல்லனா லேட்டா வயசுக்கு வரலாம். சோ செகண்ட் வந்து அவங்களோட பீரியட்ஸ், மாசம் பீரியட்ஸ் வருதுல, இதுல கூட பிரச்சனை வரலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாசம் கரெக்டா வராம இருக்கலாம். அப்புறம் தீட்டு வரும்போது ரொம்ப அதிகமா வரலாம். PCOS பிரச்சனை வரலாம். ஓவர் ஈட்டிங், ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. தேர்ட், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சோ இன்ஃபர்டிலிட்டில கொண்டு போய் முடிக்கலாம். சோ ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நிறைய அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு அக்கௌண்ட் ஆகுது. ஃபோர்த், பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமாகும் அந்த ஏர்லி வீக்ஸ் இருக்குல்ல, அந்த டைம்ல மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் அந்த பேபியோட நியூட்ரிஷன், அதோட பிளட் சப்ளை அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி அபார்ஷன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி பிரெக்னன்சில ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வளர்ச்சி குறைபாடு வரலாம். அதாவது FGR, ஃபீட்டல் growth ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். அதே மாதிரி குழந்தை நிற மாசத்துல பிறக்காம குறை மாசத்துல பிறக்கலாம். பிறக்கும் போது வெயிட் ரொம்ப கம்மியா பிறக்கலாம். சோ எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தி உள்ள நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணணும். நெகட்டிவிட்டி இந்த மீன்ஸ் எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சு, எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து என் குழந்தை குறை மாசத்துல எடுத்தாங்க, இல்லைன்னா வந்து எனக்கு பிரெக்னன்சி டைம்ல வெட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயம் வரும். சோ இந்த மாதிரி பேசாம அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும். செகண்ட், பிரீத்திங் எக்ஸசைசஸ், அதே மாதிரி யோகா, வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணா ரிலாக்ஸ் ஆகும். அது மாதிரி நல்ல சாங்ஸ் கேட்கறது, மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகலாம். காமெடிஸ், அது மாதிரி மொபைல் போன்ஸ்ல காமெடி, ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் கேட்கறது, புக் ரீடிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அண்ட் உங்களை சுத்தி ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், ஹாப்பி பிரெக்னன்சியா இருக்கலாம், சேஃப் மதர்ஹுட்டா இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்.